அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. சென்னையில் விண்ணப்பங்கள் பதிவானதில் இருந்து 27 நாட்களில் கட்டுமான திட்ட அனுமதி வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்டுமான அனுமதி தொடர்பாக பல நாட்கள் நீடித்து வந்த நிலையிலே தற்பொழுது புதிய உத்தரவு வெளியாகி இருக்கிறது. 27 நாட்களில் கட்டுமான திட்ட அனுமதி வழங்க அதிகாரிகளுக்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். கள ஆய்வு முடிந்த 2 நாட்களுக்குள் அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் மாநகராட்சி ஆணையர் தெரிவித்திருப்பதை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, கட்டுமான திட்டங்கள் தொடர்பான அனுமதி வழங்குவது தொடர்பான உத்தரவு குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கட்டுமான திட்ட அனுமதி கோரி வரும் விண்ணப்பங்களை பதிவு செய்ததிலிருந்து 7 நாட்களுக்குள் உதவி செயற்பொறியாளர் கள ஆய்வை முடிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ள அறிக்கையின்படி கள ஆய்வு முடித்த 2 நாட்களுக்குள் அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், ஆவணங்கள் ஆய்வு செய்யும் பணிகளில் அடுத்த 5 நாட்களில் முடிக்க வேண்டும் எனவும், சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய கூடுதல் விவரங்கள் ஆவணங்களை ஆன்லைன் வாயிலாக மட்டும் பெற அடுத்த 2 நாட்களை பயன்படுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விளக்கம் மற்றும் கூடுதல் ஆவணத்தை விண்ணப்பதாரர் அளிக்க 7 நாட்கள் அவகாசம் கொடுக்கலாம் எனவும், ஆன்லைன் முறையில் கட்டணம் வசூலிக்க அடுத்த 3 நாட்களை பயன்படுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 1 நாளில் டிஜிட்டல் முறையில் கட்டட அனுமதி வரைபடத்துக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் எனவும், இதன்படி 27 நாட்களில் கட்டுமான திட்ட அனுமதி அளிக்கப்பட வேண்டும் எனவும், இதில் அனைத்து ஆவணங்களும் சரியாக தாக்கல் செய்யப்படும் விண்ணப்பங்களுக்கு 18 நாட்களில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் எனவும், இதேபோல் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமான CMDA ஒப்புதல் அளித்த திட்டங்களுக்கு கட்டுமான பணி உரிமத்தை 7 நாட்களில் வழங்க வேண்டும் எனவும், இந்த நடைமுறையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். சண்முகவேல். அண்மை செய்திகளை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.